சவுத் இந்தியாலேயே 2வது பெரிய தேர் திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் திருவிழா தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க ஊரு இன்னமும் வெளியூர்ல இருந்து வந்து வீட்டுக்கு கூட போகாம நேரடியா வீதிக்கே வந்தாச்சு. தேரை பார்த்துட்டுதான் வீட்டுக்கு போய் குளிக்கிறது சாப்பிடுறது எல்லாமே. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எம்பளம் இருக்குது. அதுல வர கோபுரம் தான் இந்த கோபுரம். தேர் நகர ஆரம்பிச்சிடும். தேரடியில அங்க இருந்த தேங்காய் பழங்கள் சந்தன குங்குமம் எல்லாத்தையும் பக்தர்கள் பக்தியோட எடுத்துக்கிட்டாங்க. தேருக்கு பின்னாடி இருக்கிறேன். இப்பதான் இழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தேருக்கு முன்னாடி எல்லாம் போகவே முடியாது, கூட்டம் அதிகமா இருக்கும். வாங்க எப்படி எங்கேயா போய் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். யாரா வீடியோ ஆடிய நான் வீடியோனே ஆடிட்டேன். போன வாட்டி இதே நேரம் தேரை வடம் பிடிச்சு இழுத்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு ஏதோ சந்துக்குள்ள நெரிச்சு தள்ளிட்டாங்க. சரி வாங்க ஒரு ஃபேக்ட் சொல்றேன். திருவாரூர் தேரை ஆழித்தேர் அப்படிம்பாங்க. நம்ம திருவில்லிபுத்தூர் தேரை ஆடித்தேர் அப்படின்பாங்க. ஆடி மாசம் ஆண்டாள் பிறந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆடிப்பூரத்துக்கு இழுக்கிற தேர் தான் இந்த ஆடித்தேர். இங்க வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த பாருங்க வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க வடம் பிடிச்சு இழுக்கிறது. தேரை திருப்புறதுக்கெல்லாம் லேட் ஆகுமே தவிர மடன்னு ரத வீதியை கடந்து வந்துடும். திரளான பக்தர்கள், ஆண்டாள் அடியார்கள், திரளான பக்தர்கள் வந்திருக்காங்க. சக்கரத்தை பாத்தீங்களா, 2 வருஷத்துக்கு இருக்கும். கீழே ஒரு சக்கையை வைப்பாங்க. சக்கரத்துக்கு கீழே அது மரக்கட்டை மாதிரி இருக்கும். அந்த சக்கைய சக்கரத்துல வச்சுதான் திருப்புவாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பக்கத்திலேயே திருமலை நாயக்கர் மகாலும் இருக்குது, மதுரையிலயும் இருக்குது, திருவில்லிபுத்தூர்லயும் இருக்குது. இந்த சக்கை அடியில வச்சுதான் அந்த தேர் சக்கரத்தை மெல்ல மெல்ல திருப்புறது, நகர்றது, இது எல்லாமே. அதுதாங்க ஸ்டேரிங்கேவும். ஃபோனில் மைக்கிலலாம் சார்ஜ் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. இதோட முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.